சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஏனையன் வீதியை வழிமறித்து போராட்டம். காவல்துறை பாதுகாப்புடன் போராட்ட களத்திற்கு விரைந்த தவிசாளர். இந்திய உயர்ஸ்தானிகருடன் சுமந்திரன் சந்திப்பு. அரசியல் நிலவரம் குறித்து பேச்சு. யாழ் போதனா வைத்தியசாலையில் குருதி தட்டுப்பாடு. குருதி கொடையாளர்களுக்கு அழைப்பு. சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரித்து வரும் நிதி மோசடிகள் அடையாளம் காண்பது கடினம் என்கிறது காவல்துறை. எக்ஸ்பிரஸ் பேல் நட்ட ஈடு விவகாரம். ஜனாதிபதியுடன் கலந்துரையாட சட்டமா அதிபர் திணைக்களம் கோரிக்கை. இலங்கை சிறையில் வாடும் 425 பெண்கள். ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலையில் குப்பைமேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது காவல்துறை பாதுகாப்புடன் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் போராட்ட களத்துக்கு சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரியாலை கிழக்கு பகுதியில் தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட இடத்திற்கு வர வேண்டும் என கூறி வீதியை வழிமறித்துள்ளனர். இதனால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்திற்கு சென்ற நிலையில் மக்கள் தமது பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். குறித்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்கு குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தாம் பொறுப்பல்ல என எச்சரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தவிசாளரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மனு ஒன்றினையும் கையளித்துள்ளனர். உலகமெங்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மக்கள் போராடி வருகின்றனர். அந்த வகையில் அரியாலையூர் மக்களாகிய நாமும் நமது ஊரை பாதுகாப்பதற்காக நமது அழகிய ஊரின் நிலம், கடல், நீர்வளம், தூய காற்று போன்ற இயற்கையின் கொடைகளை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என இதன்போது போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நிறுவனத்திடமிருந்து நஷ்ட ஈட்டை பெறுவது தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதி கோரியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் பல முக்கியமான உத்தரவுகள் உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 360 பக்கங்கள் கொண்ட இந்த தீர்ப்பு கப்பல் நிறுவனம் மற்றும் பல அரசாங்க நிறுவனங்களுக்கும் பல்வேறு உத்தரவுகளை வழங்குகிறது. கடல்சார் பேரழிவால் ஏற்பட்ட பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புக்காக எக்ஸ்பிரஸ் பேர்ல் நிறுவனம் ஓராண்டுக்குள் $1 பில்லியன் நஷ்டஈடு செலுத்த வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் உள்ள உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கும் ஜனாதிபதி மற்றும் தொடர்புடைய ஏனைய பங்குதாரர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வழங்கப்பட்டுள்ள நட்டஈடு தொகையை முழுமையாக மீட்டு எடுப்பதை உறுதி செய்வதற்காகவும் தேவையான சட்டம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் தற்போது தீர்ப்பை விரிவாக மீளாய்வு செய்து வருவதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் கூறியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்புக்கும் இடையே முக்கியமான விடயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இலங்கையின் அண்மைய அரசியல் மாற்றங்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து உயர்ஸ்தானிகரும் MA சுமந்திரனும் விரிவாக கலந்துரையாடினர். விசேடமாக தமிழ் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கால நகர்வுகள் தொடர்பில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்திய உதவியுடன் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் உயர்ஸ்தானிகர் கேட்டறிந்தார்.
இந்தியா நிதியளிக்கும் வீடமைப்பு திட்டங்கள், அகதிகள் மீள்குடியேற்றம் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள், கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் ஏனைய சமூக மேம்பாட்டுத் துறைகளில் இந்தியா வழங்கும் உதவிகள் குறித்தும் வடக்கு மற்றும் கிழக்கில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பழனி திகாம்பரம் மற்றும் வேணா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இக்கலந்துரையாடலின் போது பல முக்கிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா மேற்கொண்டுள்ள பல்வேறு இருதரப்பு திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. மலையக சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதியளித்துள்ளார். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் குருதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் குருதி வங்கி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குருதி கொடையில் ஈடுபடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பாசிட்டிவ் குருதி வகைக்கு தீவிர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குருதி வங்கி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குருதி வங்கியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாசிட்டிவ் குருதி வகைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது தட்டுப்பாடு அதி தீவிரமாகியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பாசிட்டிவ் வகை குருதி உடையவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேரடியாக வருகை தந்து குருதி கொடையில் ஈடுபடுமாறு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குருதி வங்கி பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் நாடாளுமன்ற ஆசனத்தை 80 மில்லியன் ரூபாய்க்கு விற்ற நபரொருவர் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் இது தொடர்பிலான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு 425 பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை சுமார் 425 பெண்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். இதே காலப்பகுதியில் சந்தேகத்தின் பேரில் சுமார் 4686 பெண்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டில் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக சுமார் 38 பெண்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரித்து வரும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்களை மிக அவதானமாக இருக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோசடியாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் செயல்படுவதனால் அவர்களை அடையாளம் காண்பது இலகுவான விடயம் இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரித்து வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் இலங்கை காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாக நிதி மோசடிகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இணையத்தில் இடம்பெறும் மோசடி நடவடிக்கைகள் குறித்து தினமும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட மற்றும் வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட தகவல்களை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோசடி செய்பவர்கள் வங்கிக் கணக்கு எண்கள், பயனர் பெயர்கள், கடவுச்சொற்கள் மற்றும் QR குறியீடுகள் உள்ளிட்ட இரகசிய விவரங்களை பெற்றுக்கொள்ள போலியாக ஆன்லைன் வேலை வாய்ப்புகளை வழங்குதல் அல்லது விரைவான நிதி ஆதாயங்களை உறுதியளித்தல் போன்ற பல்வேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலகளவில் 13 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 15 மில்லியன் இளைஞர்கள் புகையிலை பயன்படுத்தப்படாது நிக்கோட்டின் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிகரெட்டுகளை பயன்படுத்தும் வயது முதிர்ந்தவர்களுடன் ஒப்பிடும் பொழுது 9 மடங்கு அதிகமாக இளைஞர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளனர். அத்துடன் நிக்கோடின் கொண்ட சிகரெட்டுகளுக்கு அடிமையாகும் போக்கு அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை உலகளாவிய புகையிலை பயன்பாடு தொடர்ந்து குறைந்து வருவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய புகையிலை பயன்பாடு 1.38 பில்லியனில் இருந்து 1.2 பில்லியனாக குறைந்துள்ளது. அதன்படி இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிகரெட்டுகள் போன்ற மாற்றுப் பொருட்களுக்கு திரும்பியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்திய கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் சமூக வலைதளங்களில் விஜய் மீது கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் கூட்ட நெரிசலை சிக்கி இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தொலைபேசியில் உரையாடி விஜய் ஆறுதல் தெரிவித்திருந்தார். ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவும் மிகவும் வருந்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் செய்து தரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டோரை சந்தித்து நேரில் ஆறுதல் கூறும் வகையில் தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்ல முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் செல்லுபவருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் தாவேகாவினர் இன்று மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் ஏனையன் வீதியை வழிமறித்து போராட்டம். காவல்துறை பாதுகாப்புடன் போராட்ட களத்திற்கு விரைந்த தவிசாளர். இந்திய உயர்ஸ்தானிகருடன் சுமந்திரன் சந்திப்பு. அரசியல் நிலவரம் குறித்து பேச்சு. யாழ் போதனா வைத்தியசாலையில் குருதி தட்டுப்பாடு. குருதி கொடையாளர்களுக்கு அழைப்பு. சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரித்து வரும் நிதி மோசடிகள் அடையாளம் காண்பது கடினம் என்கிறது காவல்துறை. எக்ஸ்பிரஸ் பேல் நட்ட ஈடு விவகாரம். ஜனாதிபதியுடன் கலந்துரையாட சட்டமா அதிபர் திணைக்களம் கோரிக்கை. இலங்கை சிறையில் வாடும் 425 பெண்கள். ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com மற்றும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.